அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. சித்திரை மாதம் 4ஆம் தேதி இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு ராம நவமி. இன்னைக்கு நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா ராம நவமிக்கான நாடகங்கள் நிறைய வச்சிருக்காங்க. நம்ம ஆரணிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அதாவது புத்திரை காமெட்டீஸ்வரர் ஆலயம் இருக்கு ஆரணியில. அங்க வந்து பாத்தீங்கன்னா தசரத மன்னர் குழந்தை வரம் வேண்டி இங்க இருக்கிற புத்திரை காமேஸ்வரர் வந்துட்டு யாகம் நடத்தினதாகவும் அதன் மூலியமா பிறந்ததுதான் ராமபிரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இங்க இருக்கு. குழந்தை வரம் வேண்டவங்க அப்படின்னா புத்திரை காமேஸ்வரர் கோவில்ல வந்து யாகம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ராம நவமி, ராமருக்கு இங்க வந்து யாகம் பண்ணல கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தனுஷ் நாடக மன்றம் இன்று இரவு திண்டிவனம் அடுத்த சாரம் பக்கத்துல ஓங்கூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி தனம் நாடக மன்றம் திண்டிவனம் பக்கத்துல மானூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனம் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் எதப்பட்டு பக்கத்துல குர்கந்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வள்ளி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி சபரி நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த காளிகாபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி பத்மா நாடக மன்றம் போலூர் அடுத்த ஐயம்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம பத்மா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. முத்தாலம்மன் நாடக மன்றம் போலூர் அடுத்த செங்குணம் கொளத்துமேடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்தாலம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் பெரிய கொழப்பலூர் அடுத்த நமத்தோடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம ராஜேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. இங்கேயும் ராமநவமிக்கான பெஸ்டிவல் தான் போயிட்டு இருக்கு. ராமநவமிக்காக தான் ராஜேஸ்வரி நாடக மன்றம் நமத்தோடுல வச்சிருக்காங்க. நமத்தோடுல பாத்தீங்கன்னா நாடக கலையோட தீவிர ரசிகர்கள் என்னுடைய உடன்பிறப்பு சகோதரர்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா தினமும் நம்மளுடைய யூடியூப் அப்டேட்ஸ் கொஞ்சம் லேட்டா போட்டா கூட அக்கா ஏன் இன்னும் போடல, அண்ணி ஏன் இன்னும் போடல, ஒரு 2 ரசிகர்கள் இருக்கிறாங்க. கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, எங்க அக்காவோட குரல் கேட்கணும், சீக்கிரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜீவா நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாலாஜா பக்கத்துல தேவதனம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜீவா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஜெயலட்சுமி நாடக மன்றம் கேலூர் அடுத்த கட்டுப்பூண்டில நம்ம ஜெயலட்சுமி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு இல்லையா? அது நின்று போச்சு, சாரி. ஒரு அசம்பாவிதம் காரணமா ஜெயலட்சுமி நாடக மன்றத்துக்கு இன்னைக்கு நாடகம் இல்ல. துளசி நாடக மன்றம் செய்யாறு பக்கம் துளசி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த மடிப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம துளசி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. நம்ம பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் போலூர் அடுத்த அத்திமூர் பக்கத்துல கணேசாபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம நவீனா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. காஞ்சி கௌரி நாடக மன்றம் இன்னைக்கு திருவலம் பக்கத்துல பெரிய ராமாபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் ஆரணி அடுத்த கலம்பூர் பக்கத்துல அணியாலை அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஏழுமலை நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி நந்தினி நாடக மன்றம் போலூர் அடுத்த காப்பலூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. வட இலுப்பை பரணி நாடக மன்றம் போலூர் அடுத்த பொத்தரை எம்ஜிஆர் நகர் அப்படிங்கிற இடத்துல நம்ம பரணி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. சக்தி கணபதி நாடக மன்றம் போலூர் அடுத்த கிடாம்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சக்தி கணபதி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. திருவலம் அசோக் நாடக மன்றம் வடமாதிமங்கலம் பக்கத்துல வம்பலூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம அசோக் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. நம்ம வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் நம்ம வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் சோழிங்கர் அடுத்த ராமலிங்காபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயம் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. திருவள்ளூர் ஏகாத்தம்மன் நாடக மன்றம் ஸ்ரீபெரும்புத்தூர் பக்கத்துல வளத்தாஞ்சேரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஏகாத்தம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் போலூர் அடுத்த தீட்டம்பட்டு அப்படிங்கிற ஊர்ல நம்ம வாணி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா போலூர் லைன்ல கிட்டத்தட்ட ஒரு 10 நாடகத்துக்கு மேல நாடகம் இருக்கு. போலூர் லைன்ல இருக்கிற ரசிகர்களுக்கு, அதாவது ஆரணி டு கலம்பூர் போலூர் இந்த லைன்லயே எப்படி பார்த்தாலும் ஒரு 10-12 டீம் கிட்ட நாடகம் இன்னைக்கு இருக்கு. அதனால ரசிகர்களுக்கு சரியான வேட்டை. இன்னைக்கு எல்லாம் நிறைய டீம் பார்க்கலாம். அந்தந்த ஏரியால இருக்கிற ரசிகர்களுக்கு எது பக்கமோ அங்க போய் பார்த்துட்டு அக்காவுக்கு ஃபீட்பேக். எலெக்ஷன் பத்தி பேச வேண்டாம், அதான் பேசலாம். நாடகங்கள்லாம் இப்ப கொஞ்சம் ஸ்பீடா புக்கிங் ஆகிட்டே இருக்கு. இன்னும் எந்தெந்த ஊர்ல எல்லாம் நாடகம் ஒப்பந்தம் செய்யாம இருக்கிறீங்களோ சீக்கிரமா வாங்க, நாடகங்கள்லாம் புக் பண்ணுங்க. அக்காவால முடிஞ்ச அளவுக்கு
நல்ல டீமா கொஞ்சம் என்னால முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி, ஏன்னா எனக்கு ரெண்டு கண்ணும் முக்கியம், நீங்களும் முக்கியம், நாடக கலைஞர்களும் முக்கியம். அவங்களும் என்ன நம்பிதான் இருக்காங்க, நீங்களும் என்ன நம்பிதான் புக் பண்ண வரீங்க. அதனால அவங்களுக்கும் கஷ்டம் வரக்கூடாது, உங்களுக்கும் நஷ்டம் வரக்கூடாது. அந்த மாதிரி நல்ல ரேட்டா பண்ணி எங்களுடைய நல்ல டீம் எல்லாம் உங்களுக்கு நாங்க புக் பண்ணி தரோம். சீக்கிரமா வாங்க. நாடக கலைக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, வாய்ப்பு கொடுங்க. வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.